பேக்கரா இருக்கவங்க எத தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, ஆனா கேக்ல சின்ன சின்ன மிஸ்டேக் சின்ன சின்ன டேமேஜ் வரதெல்லாம் எப்படி ஆல்டர் பண்ணுங்கிறத வந்து நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனா கேக்ல வரக்கூடிய சின்ன மிஸ்டேக்காண்டி நம்ம வந்து கேக் ஃபுல்லாவே வந்து நம்ம ஆல்டர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால சின்ன மிஸ்டேக் மட்டும் ஆல்டர் பண்ணாலே போதும். இந்த கேக்லயும் அதே மாரி தான். கேக்கெல்லாம் ரொம்ப அழகா இருந்து, ரோஜா பூ வேற இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருந்துச்சு. ஆனா அந்த நேம் தான் கனாஷ் வந்து கொஞ்சம் கட்டியா இருந்த மாரி இருந்துச்சு. அது ஒரு மாரி நல்லாவே வரல. நீட்டிட்டு நீட்டிட்டு அந்த லெட்டர்லாம் எழுதும்போது, ஒரு சைடு மட்டும் நீட்டிட்டு நீட்டிட்டு வந்துட்டே இருந்துச்சு. இந்த ஆல்டர் பண்ணக்கூடிய கலையெல்லாம் ரொம்ப தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்கேன். நேம முதல்லயே வந்து கிரீம்லயே எழுதியிருக்கலாம். நான் தான் கனாஷ்ல எழுதுனா பளிச்சுன்னு தெரியுமேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதுதான் கொஞ்சம் சொதப்பி போச்சு. அப்புறமா ரோஸ் செஞ்சுட்டு கொஞ்சோண்டு கிரீம் மீதி இருந்துச்சு. அத வந்து அந்த டேமேஜ் மேல போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன் எப்படியோ. இந்த கேக் பார்த்தீங்கன்னா, 1 கேஜில வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். ஆனா கேக்கோட ஃபைனல் லுக் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கஸ்டமரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிருங்க.